ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம். திருநாவுக்கரசு வள திருத்தொண்டின் நெறிவாழ வரியான தவமுனிவர் வாகீசர் வாய்மதிகள் பெருநாமச் சீர்பரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமே உணராதேன். திருச்சிற்றம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணிரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ICF கமல விநாயகர் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசு தேவ நாயனாருடைய 4ஆம் திருமுறையை நாம் தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற பதிகம் 91வது பதிகமாக திருவையாருக்கு அருளி செய்யப்பெற்ற பதிகம். திருவையாறிலே கைலை காட்சி கண்டார் அப்பர் சுவாமிகள் என்பது பிரசித்தம். அங்கே அவர் கைலை காட்சி கண்டு அங்கேயே தங்கியிருந்த நாட்களிலே திருவையாருக்கு பல பதிகங்களை அருளி செய்திருக்கிறார். அவ்வாறு அருளி செய்த பதிகங்களிலே ஒன்றுதான் இந்த குருவித்தவா குற்றநோய் வினைகாட்டி என்று தொடங்குகிற பதிகமாக விளங்குகிறது. இது திருவிருத்தமாக இருக்கிறது. 4ஆம் திருமுறையிலே 91வது பதிகமாக இது இருக்கிறது. திருநாவுக்கரசு சுவாமிகளுக்கு எங்கு சென்று பெருமானை வழிபட்டாலும் அவர் தான் இருந்த பழைய நிலையை அவர் நினைந்து நினைந்து பார்த்து, இந்த பழைய நிலையில தான் எவ்வாறு சிவத்தை விட்டு விலகி இருந்தோம், சிவத்தை விட்டு விலகி இருந்த அந்த காலகட்டத்திலே நம்முடைய வாழ்வு எப்படி இருந்தது, பிறகு பெருமானுடைய பெருங்கருணையானால் அல்லவா நாம் மீள இந்த அவருடைய திருவடியை சிந்திக்கின்ற பேற்றை பெற்றோம், இல்லாவிட்டால் நம்முடைய கதி என்னவாகி இருக்கும் என்றெல்லாம் அவர் சிந்திக்கிறார். அதாவது பெருமானுடைய பேரருளை பெற்று பெருமானால் அவர் திருநாவுக்கரசு என்ற ஒரு திருநாமமே அவருக்கு சூட்டப்பெற்றாலும் கூட அவருக்கு திரும்ப திரும்ப பல இடங்களுக்கு செல்லுகிற பொழுது நினைவுக்கு வருவது, அந்தோ நான் சமணத்திலே இருந்தவன் சைவத்திற்கு வராமல் போயிருந்தால் இந்த பிறப்பு வீணாகி இருக்குமே, என் குலத்திற்கு பெரும் இழுக்காகி இருக்குமே, இந்த குலத்திலே பிறப்பதற்கு எத்தனை தவம் செய்திருப்பேன், இந்த தாய் தந்தையருக்கு மகனாக பிறப்பதற்கு எத்தனை தவம் செய்திருப்பேன், அற்புதமாக நம்மை வழிநடத்துவதற்குரிய ஒரு தமக்கையார் நமக்கு கிடைத்திருப்பதற்கு எத்தனை தவம் செய்திருப்பேன், இப்படிப்பட்ட தவம் செய்து அந்த சூழ்நிலையில பிறந்தும் கூட அதை தவிர்க்க விட்டு விட்டு புறச்சமயம் சார்ந்தேனே, கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட்டத்திலே போய் சேர்ந்தேனே, என்னுடைய பிறப்பு எப்படி வீணாகி இருந்திருக்கும், மீண்டும் பிறப்பு வருமானால் அதே இந்த சூழ்நிலையிலேயே பிறப்பு வரும் என்று எப்படி சொல்ல முடியும், ஏதாவது ஒரு காட்டு பிரதேசத்திலே எங்கேயாவது ஒரு நம்மை போட்டு விட்டால் இறைவனை சிந்திக்கின்ற சூழ்நிலையே வராது, இங்கே இறைவனை சிந்திக்கின்ற சூழ்நிலை சாதகமாக இருக்கிற இதிலேயே அவரை தவிர்த்து விட்டேனே, அவரை விட்டு விலகி இருந்தேனே என்று கருதுகிறார். அந்த காரணத்தினாலே தன்னுடைய இந்த அவல நிலையை போக்கியது சிவபெருமானுடைய பெருங்கருணை. அவர் கருணை வைத்து மீண்டும் இழுத்துட்டார். அப்படி இழுக்காமல் விட்டு இருந்தால், சமணத்திலே இருந்திருந்தால் மொத்த பிறப்பும் வீணாகி இருந்திருக்கும், மீண்டும் இப்படி ஒரு நல்ல பிறவி கிடைக்காமலும் போயிருக்கும். ஆகையினாலே எனக்கு பெருமான் செய்த இந்த உபகாரத்தை நான் எப்படி எண்ணி சொல்லுவது, எவ்வாறு இந்த பிறப்பினுடைய பெருமையை பேசுவது,
இந்த பிறப்புக்கு என்ன பெருமை வந்தது என்று சொன்னால், சிவம் வலிமையாக வந்து ஆட்கொண்டது. இந்த வலிமையாக வந்து ஆட்கொள்ளவில்லை என்றால் விடுபட்டு இருக்க முடியாது. அந்த வலிமையை சூலை நோய் தான் காட்டிற்று. இல்லாவிட்டால் வந்திருக்கவே மாட்டார். அப்பொழுதுதான் உண்மைகள் புரிந்தன என்று இந்த செய்திகளை எல்லாம் இங்கே அடக்கி சொல்லுகிறார். குறிப்பாக சமண சமயத்திலே மதத்திலே இருந்த பொழுது தனக்கு நிகழ்ந்த அந்த ஒரு வாழ்வை பெருமான் அதை விட்டு விலகுமாறு செய்து தன்னுடன் சேர்த்து கொண்டார். ஆனாலும் சமணர்கள் தமக்கு பெருந்தீங்கு இழைத்தார்கள். அந்த தீங்குகளில் இருந்தெல்லாம் தன்னை காப்பாற்றியது சிவமே, இல்லாவிட்டால் அந்த தீங்குகளிலே நான் மரித்து போயிருப்பேன் என்று குறிப்பிடுகின்றார். அதையும் தன்னுடைய பாடல்களிலே அவர் குறிப்பிடுகின்றார். ஆகவே நாவுக்கரசு பெருமான் எப்பொழுதும் தான் நடந்து வந்த பாதையை அல்லது கடந்து வந்த பாதையை நினைத்து கொண்டே இருப்பார். இன்னும் ஒரு தடவை எந்த தவறும் நிகழ்ந்துவிடக்கூடாது என்பது மட்டுமல்ல, ஈசனுடைய கருணை பெருமையாக பெருநிலையிலே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதகமாகவும் இது விளங்குகிறது இல்லையா? இது சாதகமாக இருக்கிறது. பெருமானை நினைந்து போற்றுவதற்கு எப்படிப்பட்ட இக்கட்டிலிருந்து தன்னை காப்பாற்றினார் என்பதை நினைந்து 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 அந்த வழிபாட்டிற்கு இது சாதகமாக அமைகிறது. ஆகவே இந்த பதிகம் முழுக்கவே அவ்வாறு தான் செய்கிறார். ஆனால் இந்த பதிகம் கொஞ்சம் கடினமாக செய்திருக்கிறார். கடினமாக செய்திருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது தமிழை அவர் கையாண்டு இருக்கிற விதம் ரொம்ப வியப்பாக இருக்கிறது. இதற்கு எப்படி பொருள் கொள்வது என்று தெரியவில்லை என்று தொண்டைமண்டல ஆதீனம் மிகச்சிறப்பாக தர்மியாதீன குறிப்புகளில் உரை எழுதுகிற அந்த பெருமானார் பிற்காலத்தில் அவர் தொண்டைமண்டல ஆதீனமானார். முத்துசுப மாணிக்க முதலியார் என்று அவருடைய திருநாமம். அவர்தான் இதில் எழுதியிருக்கிறார். இது எப்படி இதை முத்துசு மாணிக்க வாசக முதலியார் அவர்தான் பின்னாளில் இது அவருடைய பிள்ளை திருநாமம். பின்னாளில் அவர் தொண்டைமண்டல ஆதீனமாக ஆனார். 2034 என்று எண்ணுகிறேன். 32 2033 தெரியல, ஆனால் சமீபத்தில் தான் அவர்கள் தொண்டைமண்டல ஆதீனமாக இருந்த பொழுது தமிழுக்கு செய்த அரிய தொண்டுகள் பல. சரி, அவர்கள் தர்மியாதீனத்தில் இருக்கிற பொழுது அவர்கள் இந்த உரை எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் எழுதியிருக்கும் போது எழுதுகிறாங்க, இந்த பாடல்களின் பொருளை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது. இந்த பதிகம் முழுவதுமே பொருள் விளங்காததாய் உள்ளது என்று சொல்லி ஓரளவுக்கு நமக்கு தெரிகிற அந்த பொருளைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே அப்பர் சுவாமிகள் என்ன பொருளிலே அதை செய்திருப்பார், எப்படி அதை கொண்டிருப்பார் என்பது ஒரு புதிராகத்தான் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் அந்த தமிழை பாருங்க, நீ அது எப்படிப்பட்ட தமிழ் என்று நமக்கு அது தெரிகிறது. நாவுக்கரசர் அல்லவா, இல்லையா? நாவுக்கரசு எனும் நீ நன்னாமும் நயப்புற உலகேழினும் மண்ணுக என்று பரம்பொருளே அறிவித்த ஒரு திருநாமம் அல்லவா அந்த நாமம். ஆகையினாலே அவர் இந்த பாடல்களை செய்திட்ட ஒரு விதம், அது திருவிருத்தம் கொஞ்சம் கடினமாக பொருள் காண்பதற்கு எளிதாக இல்லாமல் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். சரி, இப்பொழுது நாம் இதில் முதல் பாடலை நாம் பார்ப்போம். குருவித்தவா குற்ற நோய் வினை காட்டி குருவித்த நோய் உருவித்தவா உற்ற நோய் வினை தீர்ப்பான் உகந்தருளி அறிவித்தவார் அடியேனை ஐயாரன் அடிமைக்களே செறிவித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே.
குருவித்தவா குற்ற நோய் வினை காட்டி குருவித்த நோய் உருவித்தவா உற்ற நோய் வினை தீர்ப்பான் உகந்தருளி அறிவித்தவார் அடியேனை ஐயாரன் அடிமைக்களே செறிவித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே செறிவித்தவா குருவித்தவா குற்ற நோய் வினை காட்டி குற்றம் வினையை காட்டி நோயை குருவித்தது. குற்றம் என்ன செய்தது? செய்த குற்றம் வினையாகிற்று. அந்த வினை என்ன செய்தது? நோயை தந்தது. குற்றமாக இருக்கிற பொழுது அது ஆகாமியம், அது வினையாகிற பொழுது அது சஞ்சிதம், அது நோயாகிற பொழுது பிராரத்தம். எனவே குற்றம் செய்தேன், அந்த குற்றம் செய்ததனுடைய வினை, அந்த வினையை காட்டி எனக்கு நோயை குருவித்தவா, சூளை நோயை குருவித்தவா. சூளை நோயை குருவித்தது வினை காட்டி வந்தது என்று சொன்னாலும் அது எப்படி வந்திருக்க முடியும்? தானாக வருமா? அது ஜடம்தானே இல்லையா? நமக்கு ஒன்று வர வேண்டும் என்றால் ஊட்டினால் தானே வரும். ஆகவே குருவித்த நோய் உருவித்தவா, அப்படி என்னுடைய வினையின் காரணமாக வந்த நோய் இருக்கிறதே, முன்னை செய்த வினையின் பயனாக வந்த நோய் இருக்கிறதே, அதனை எனக்கு உரிய காலத்திலே வந்து சேருமாறு உருவித்தார், உருமாறு செய்தார் பெருமான். உருவித்தவா உற்ற நோய், இப்படி இந்த நோய் நான் மிகுந்த வேதனையுற்றேன், அல்லலுற்றேன். அப்படி அல்லலுற்ற பொழுது கூற்றாயினவாறு விளக்ககிலீர் என்று சொல்லுகிறது போல உற்ற நோய் வினை தீர்ப்பான் உகந்து அருளி அறிவித்தவாறு அடியேனை ஐயாரன் அடிமைக்களே செறிவித்தவா, அடிமைக்களே செறிவித்தவா, தன்னை அறிவித்தவாறு அந்த சூளை நோயை நீக்கி அந்த சூளை நோயை தந்தது என்னுடைய வினையின் காரணமாக. அதை தீர்ப்பேன் என்று அவர் தீர்த்தார். அதை தீர்த்து அடிமையாக்கி கொண்டார். அடிமைக்களே செறிவித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழ்கனையே செறிவித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழ்கனையே செறிவித்தவா. எனவே அடிமை பண்பிலே என்னை ஆட்கொண்டு தன்னுடைய திருவடி கீழேயே என்னை அவர் தொண்டனாக ஆட்கொண்டு விட்டார். ஆகையினாலே அடியேன் அன்றிலிருந்து அடிமைப்பட்டு தொண்டு செய்து வந்தேன் என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகின்றார். எனவே சூளை நோய் என்னுடைய வினையினால் வந்தது, அதை உருமாறு செய்தது சிவம், அதை உருமாறு செய்த சிவமே அதையே நீக்கிற்று. அதுதானே முக்கியம். நமக்கு வினை ஊட்டுபவனும் அவன்தான், அந்த வினையை நீக்குபவனும் அவன்தான். பெருமான் தான் ஊட்டுகின்றான், பெருமான் தான் ஊட்டுகின்றான், ஊட்டுகின்ற பெருமான் தான் அதை தீர்க்கின்றான். அது ஒரு நல்ல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நமக்கு வினைகளினால் வருகின்ற துன்பத்தை எவராலும் நீக்க முடியாது. வினை துன்பத்தை யாராலும் ஊழிற் பெருவலி யாவுள மற்றொன்று சூழினும் தான் முந்துரும் என்று குறிப்பிடுகின்றார் திருவள்ளுவர். ஊழிற் பெருவலி யாவுள என்கின்றார். ஊழை காட்டிலும், அதாவது அந்த ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னா சிலப்பதிகாரத்தில், அந்த ஊழ்வினையில் இருந்து தப்பிப்பது கடினம். ஏன்னா அது சிவபெருமான் ஊட்டுகின்றார். யார்கிட்ட டபாய்க்கிறது? சிவபெருமான்ட்டையா? முடியுமாண்ட? முடியவே முடியாது, ஊட்டிடுவார். அப்ப அதிலிருந்து விடுபடணும்னா யாரால முடியும்?
ஊட்டுகிறவனால்தானே முடியும். வேறொருத்தர் வந்து சூரபத்மனுக்கு அந்த வரங்களை தந்தார், வரங்களை தந்தார். ஆனால் அந்த வரங்கள் நிறைவுறுகிற பொழுது, அவனை சம்ஹாரம் பண்ணுகிற பொழுது தானே முருகனாக வந்தார். சிவன் கொடுத்த வரத்தை யாரால மாற்ற முடியும்? முருகன் மாற்றுகிறான்னா சிவன் வேறல்ல, முருகன் வேறல்ல. ஆகையினாலே அந்த ஒரு நிலையிலே சிவம்தான் நம்முடைய ஊழ்வினையை போக்க வல்லவன். அதை ஞானசம்பந்தர் தன்னுடைய பதிகம் முழுக்க சொல்லுகிறார். ஒரு பதிகம் 2 பதிகம் இல்லை, எல்லா பதிகங்களையும் சொல்லுகிறார். அவன் ஒருவன் தான் நம்முடைய வினையை தீர்க்க வல்லான், வெவ்வினையை வேறறுக்க வல்லான் என்று விநாயகரை சொல்லுவார். இந்த வெவ்வினை என்ற விநாயகர் வேறறுத்தல் என்பது சிவபெருமான் வினையை நீக்குதல். சிவன் வேறு, விநாயகர் வேற. ஆகையினாலே இந்த வெவ்வினை என்று சொல்லக்கூடிய வினையை ஊட்டுபவனும் அவன்தான், ஊட்டுகின்ற அவன்தான் அதை நீக்குபவனாகவும் இருக்கின்றான். எனக்கு இந்த சூளை நோயை, என்னுடைய வினையை காட்டி இந்த நோய் வந்தது, இந்த நோயை ஊட்டினான், பிறகு அவனே அதை நீக்கினான். அதற்கு காரணம் அவனுடைய பெருங்கருணை. நீக்கியது மட்டுமல்ல, தன் அடிக்கீழே செறிவித்தவா, நெருக்கமாக வைத்து கொண்டான், தொண்டனாக வைத்து கொண்டான். தொண்டனேனை தன் பொன்னடிக்கு பொன்னார் திருவடிக்கொன்று உண்டு விண்ணப்பம் நர்வருக. அந்த பொன்னடிக்கு எனையே செறிவித்தவா என்று குறிப்பிடுகின்றார். எனவே அடிமைக்கனே, அடிமைக்கண் அப்படின்னு சொன்னால் அடிமை பண்பிலே, அடிமைக்களே அடிமை பண்பிலே, தாசமார்க்கத்திலே அப்படி செறிவித்தவர், தாசமார்க்கத்திலே என்னை செறிவித்தார் என்று குறிப்பிடுகின்றார். இனி அடுத்த பாட்டில் கூர்வித்தவா குற்ற நோய் வினை காட்டியும் கூர்வித்த நோய் ஊர்வித்தவா, ஊர்வித்தவா உற்ற நோய் வினை தீர்ப்பான் உகந்தருளி ஆர்வித்தவாறு அடியேனை ஐயாரன் அடிமைக்களே சேர்வித்தவா தொண்டனேனை தன் பொன்னடிக்கு எனையே சேர்வித்தவா கூர்வித்தவா குற்ற நோய் வினை காட்டியும். நோய் குற்றமானது வினையாக வந்து நோயை காட்டியது. அந்த நோயை காட்டிய பொழுது நான் அதற்கான மருந்தாக அங்கேயே சமணத்திலே பல்வேறு விதமான வைத்தியங்கள், மந்திரங்கள் எல்லாவற்றையும் செய்தேன். ஆனால் என்ன ஆயிற்று? கூர்வித்தவா, மிகுதி ஆயிற்று. அது மிகுதியா போச்சு. அது அப்பவே வந்திருந்தா சாதாரண நிலையிலேயே அது தீர்த்திருக்கலாம். ஆனால் அது மிகுதியாகுமாறு ஆகிவிட்டது. நோய் வந்தால் அது நோயோட நிற்காது, அது மிகும், வினைக்கு தக்கவாறு மிகும். கூர்வித்த நோய் ஊர்வித்தவா, ஊர்வித்தவா என்றால் அது வேறு யாராலையும் நீக்க முடியாதபடி அதை அவன் பொருந்துமாறு, நீ நம்மிடம் சேருமாறு செய்தான். ஊர்வித்தல் என்றால் அதிலே அனுபவிக்குமாறு செய்தான். கதறினேன், துடித்து போனேன், உயிர் நீங்கி விடுமோ என்று கவலையுற்றேன். அப்படியெல்லாம் வேதனைகள் பட்ட பொழுது உற்ற நோய் வினை தீர்ப்பான். நோயை தீர்க்கல, வினை தீர்க்கிறான். அதுதான் முக்கியம். நோயை தீர்க்கிறது இப்போ எப்படின்னு கேட்டால், தலைவலி போகிறதுக்கு மருந்து சாப்பிட்டு, தலைவலி எதனால் வந்ததோ அதை நீக்கணும் இல்லையா? காரணத்தை நீக்கினால்தானே காரியம். இப்போதைக்கு தலைவலிக்கு ஒரு மருந்தை சாப்பிட்டா அது காரணம் நீங்காததுனால மீண்டு வருமே. ஆகையிலே வினையை தீர்ப்பான். அந்த நோய்க்கு காரணம் வினைதானே, அதை தீர்ப்பான். உகந்தருளி ஆர்வித்தவாறு அடியேனிடம் பொருந்தினான். எனக்கு தாசமார்க்கத்தை அடிமைக்களே, தாசமார்க்கத்தை எனக்கு ஐயாரன் அடிமைக்களே தாசமார்க்கத்திலே சேர்வித்தவா, தாசமார்க்கத்திலே சேர்த்தான். என் கடன் பணி செய்து கிடப்பதே நின் கடன் அடியேனையும் தாங்குதல்.
ஆகவே அடிமைக்களே ஆர்வித்தவா என்னை பொருந்துமாறு செய்தான். பொருந்துமாறு செய்து தன்னை விட்டு எங்கும் நீங்கி போகாதவாறு தன் பொன்னடிக்கு என்னையே சேர்வித்தவா, தன்னுடைய திருவடியின் கீழே என்னை சேர்த்து கொண்டான். அது காரணம் என்ன அப்படின்னு கேட்குற பொழுது, இவ்வளவு குற்றமும் குறைகளும் உடைய ஒருவனை சேர்த்து கொள்வது எப்படி என்று கேட்டால், அது அவருடைய கருணை இருந்தவாறு, அவருடைய கருணை அதிகமாக இருந்த காரணத்தினாலே இப்படி சேர்த்தார் என்று குறிப்பிடுகின்றார். சேர்வித்தவா தொண்டனேனை, தொண்டன் ஆக்கி கொண்டார். தொண்டனேனை தன் பொன்னடிக்கு எனையே என்றே சூளை நோயினுடைய அந்த தாக்கத்தை இந்த 2 பாடல்களிலுமே குறிப்பிடுகின்றார். சூளை நோய் எவ்வாறு வந்தது என்று கேட்டால், வினை செய்திருக்கிறேன், என்னுடைய குற்றத்தினாலே நான் செய்த வினை நோயாக வந்தது. எனவே சிவபெருமான் இந்த நோயை தந்தார்னு சொல்லலை. அது சிவபெருமான் இந்த நோயை கொடுத்தார் அப்படின்னு அவர் சொல்லலை. என்னுடைய குற்றம் வினையாகி இந்த நோயை தந்தது. அந்த நோயை ஊட்டினார். என்னுடைய வினை பயனை ஊட்டுவதுதான் அவருடைய வேலை. அதைத்தான் செய்தாரே தவிர வினை பயனை அவரே பார்த்து இதான் உன் பயன் என்று அவர் முடிவு செய்யலை. நான் என்னுடைய குற்றம் அது. அதனால அதை பாருங்க, அவர் சொல்லுகிறார், அந்த வினை பயனை நீக்க வல்லவர்கள் அல்ல சமணர், அவர்களால் முடியல. ஆனால் சிவபெருமான் வினை உகந்து அருளி நீக்கினார். இவனை காப்பாற்ற வேண்டும், இவனை மீண்டும் நம் சமயம் சார செய்ய வேண்டும் என்று கருணை புரிந்து இந்த வினை நீக்கம் செய்தான். ஆதலால் வினை நீக்கம் செய்ததினாலே நான் அவனுடைய அடிமை தன்மை பெற்றேன், பெற்று அவருடைய திருவடி கீழே தன்னை வைத்து கொண்டார் என்று இந்த சூளை நோய் வந்த தன்மையை குறிப்பிடுகின்றார். இனி பாடல் 3. தாக்கினவா சலமே வினை காட்டியும் தண்டித்த நோய் நீக்கினவா, தாக்கினவா சலமே வினை காட்டியும் தண்டித்த நோய் நீக்கினவா, நெடுநீரில் நோயை நெடுநீரினில் நின்றேற நினைந்தருளியாக்கினவாறு அடியேனை ஐயாரணன் அடிமைக்களே நோக்கினவா, தொண்டனேனை தன் பொன்னடிக்கு எனையே நோக்கினவா. தாக்கினவா சலமே, வேறுபட்ட அந்த வினையினுடைய தன்மை என்னை தாக்கிற்று. என்னை வினை காட்டி, அந்த வினை இந்த வினையினாலே வந்தது என்கிற வினை காட்டி, சலமே என்றால் மாறுபாட்டோடு மாறுபட்டு நின்று தாக்கினவா, அந்த நோய் என்னை தண்டித்தது. எனக்கு தண்டனைக்காக வந்த நோயை தவிர அதை நான் மதம் மாற வேண்டும் என்பதற்காக வந்த நோய் அல்ல, தண்டித்த நோய். அந்த நோயை நீக்கினவா, அந்த நோயை நீக்கினார். இந்த சூளை நோய் என்னை தாக்கிற்று. அது காரணம் என்ன என்று கேட்டால், சலமே வினை காட்டியும், சலமே வினை காட்டியும், சலம் என்று சொன்னால் மாறுபாடு, மாறுபாடு உற்ற அந்த வினை உரிய முறையிலே காட்டி என்றால் அனுபவிக்க செய்து, காட்டி காட்டி என்று சொன்னால் காட்டுதல் என்று சொன்னால் அந்த உரிய நேரத்திலே சேருமாறு செய்தல், காட்டுதல். தீபாராதனை காட்டுதல், அது சேருமாறு செய்தல். காட்டியும் தண்டித்த நோய் நீக்கினவா, அப்படி எனக்கு தண்டனையாக கிடைத்த அந்த நோயை நீக்கினவாறு நீர்தான். நான் அதற்கும் மேலேயும் உம்முடைய கருணை இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டார், நீக்கின பிறகு எனக்கு சமணர்கள் என்றிருந்து பல ஆபத்துகள் வந்தன. அதிலே என்னை கல்லிலே கயிற்றினால் பிணித்து கடலிலே தூக்கி போட்டார்கள். அந்த கடலில் இருந்து நீரில் நின்று ஏற நினைந்தருளியாக்கினவா, அந்த நீரில் இருந்து நான்
உம்மையே ஐந்தெழுத்தை நினைந்து அதனால் எனக்கு அருளி என்னை அந்த துன்பத்திலே கடக்குமாறு செய்தவன். என்னை அவன் தன்னுடைய அடிமை பண்பிலே நிறுத்தியவன். நீரினில் நின்று ஏற நினைந்தருளி. கடல்ல தூக்கி போட்டாங்க சார். இப்ப இந்த ஆபத்திலிருந்து தப்பிச்சா இது இந்த ஆபத்து வந்தது. அந்த ஆபத்திலேருந்தும் காப்பாற்றினது அவர் தான், இந்த ஆபத்திலேருந்தும் காப்பாற்றினது அவர் தான். இந்த கடல்ல இருந்து நின்று ஏற நினைந்து அருளி, சங்கல்பித்து, அப்படி சங்கல்பம் பண்ணதுனால என்னாச்சு, அந்த கல்லு தெப்பமா மிதந்தது. நினைந்தருளி ஆக்கினவா, ஆக்குதல் என்று சொல்லுதல் காப்பாற்றுதல். அடியேனேனை ஆக்கியவா ஐயாரன் அடிமைக்களே. ஐயாரனுடைய அடிமை பண்பிலே, அடிமைத்தனத்திலே தொண்டனேனை தன் பொன்னடி கீழ் எனையே நோக்கினவா. திருக்கண் சாத்தினார், திருவருள் புரிந்தார். தன் அடிமையாக தன்னை தன்னுடைய திருவடியின் கீழே பொன்னடி கீழ் எனையே அடிமையாக இருக்குமாறு நோக்கினவா. திருக்கண் பார்வை செலுத்தினார். இருந்துட்டு போ என்று கருணை புரிந்தார் என்று குறிப்பிடுகின்றார். தாக்கினவா சலமே வினை காட்டியும் தண்டித்த நோய் நீக்கினவா நெடுநீரினில் நின்று ஏற நினைந்தருளி. நெடுநீர்னர், கடல்ங்கிறதுனால நெடுநீர்னர். நெடுநீரினில் நின்று ஏற நெடுநீரினில் மூழ்கி இல்ல, நின்று கரையேற. ஏறன்றது கரையேற. நெடுநீரு நின்று கரையேற நினைந்தருளி ஆக்கினவர். சங்கல்பித்து அவ்வாறே செய்து காட்டினவர் என்று இப்ப சமணர்கள் செய்த அந்த சூதை வஞ்சகத்தை இதிலே குறிப்பிடுகின்றார். இதை இன்னும் திரும்பவும் அடுத்த பாடல்லையும் சொல்லுவார். தரிக்கின நான் தகவின்றியும் ஓட சலமதனால் நெருக்கினவா நெடுநீரினில் நின்றேற நினைந்தருளி உருக்கினவாறு அடியேனை ஐயாரன் அடிமைக்களவே பெருக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடிக்கு எனையே தரிக்கினவா நான் தகவின்றியும் ஓடச் சலமதனால் நெருக்கினவா. சலமதனால் முன்னை வினை என்ன செய்தது? என்னை தகவின்றி என்று சொன்னால் தாங்கும் ஆற்றல் இல்லாதவனாக ஓடச் சலமதனால் நெருக்கினவா. அதாவது எங்கே ஓட முடியும்? நம்முடைய வினைப்பயிர்களை நாம் அனுபவிக்கும் போது நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ள முடியாது. இல்லை எனக்கு பதிலாக இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியாது. இல்லை இதை நான் அனுபவிக்க மாட்டேன்னு மறுக்க முடியாது. அனுபவிச்சே தீர்க்கும். அதனால தகவின்றியும் என்று ஓடல் ஆற்றல் இல்லாமல் தாங்க முடியாமல் தப்பித்து ஓடலாம் என்று நான் தகவின்றியும் ஓட சலமதனால் நெருக்கியவா. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிலிருந்து விடுபட வேண்டும் என்று முயற்சி செய்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதன் தீவிரம் அதிகமாகும். எப்படி பேற்றை தவம் சற்றுமில்லா பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவான்னார் அருணகிரிநாதர். இந்த சேத்துல அமுங்கி இருக்கிற பொழுது விடுபடுவதற்காக முயற்சி செய்தால் இன்னும் கீழே போவோம். அப்படியே இருந்தால் ஓகே, முயற்சி பண்ணால் நாம் கீழே போயிடுவோம். ஆகையினாலே இந்த சலம் அதனால் நெருக்கினவன். நான் ஓடலான்னு பார்த்தா முடியல, நெருக்கினவா. அங்கேயும் இங்கேயுமா ஓடினேன். தரிக்கினான் தகவின்றியும் ஓடச் சலமதனால் நெருக்கினவா. தருக்கினேன் அந்த என்னுடைய
வாத திறமையினாலே தர்மசேனர் என்கிற பட்டமெல்லாம் எனக்கு கிடைத்தது. ஆகையினாலே இங்கே நம்முடைய கொள்கைகளை சிறப்பாக பரப்பலாம் என்று தரிக்கினேன். ஆனால் வினை அப்படி இல்லை. வினை வந்து தன்னுடைய பயனை ஊட்ட ஆரம்பித்த உடனேயே தருக்கெல்லாம் எங்கே போயிற்று என்று தெரியவில்லை. தரிக்கின நான் தகவின்றியும் ஓட, அவருக்கு அங்கே போய் பௌத்தர்களை எல்லாம் வென்றார் சாமி. பௌத்தர்களை எல்லாம் வென்ற உடனே அவருக்கு தர்மசேனர் என்கிற பட்டம் கொடுக்கப்பட்டது. அதை சொல்லுகிறார். தருக்கியிருக்க மாட்டார், ஆனாலும் தன்னை அப்படி குறிப்பிட்டுக்கிறார். பட்டமெல்லாம் கிடச்சிருச்சு, எனக்கு ரொம்ப தரிக்கிட்டேன், சமணத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு வந்து விட்டதாகவும் சமணமே சிறந்த சமயம் என்று உலகவரையே செய்ய வேண்டும் என்றும் தரிக்கினேன். ஆனால் எனக்கு என்னுடைய வினைப்பயன் ஊட்டப்பெறுகிற பொழுதுதான், ஆகா, ஊட்டுகிறவன் ஒருவன் இருக்கிறான், அவனை தவிர்த்து நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று தோன்றியது. இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஏதாவது செய்யலாம் என்று பார்த்தால் அது நெருக்க ஆரம்பித்தது. கூற்றாயினவாறு விளக்குகளில் கொடுமை பல செய்தன நான் அறியேன், ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும். அது என்ன பண்ணுதான், குடரோடு துடைக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகைக்கடில வீரட்டான துறைவானு. கூற்றாயினவாறு விளக்குகளீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன், எற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென் வயிற்றின் அகம்படியே. குறையோ குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. அது சொல்றாரு, குடரோடு துடக்கி முடக்கிட. அதைத்தான் நான் தகவின்றியும் ஓட, தரிக்கினவன் இப்படி ஓடுன. சலமதனால் நெருக்கினவாள் நெடுநீரினில், அதுலேயும் காப்பாத்தினார். நெடுநீரினில் நின்றேற நினைந்தருளி உருக்கினவா, சலமதனால் நெருக்கியவா. இதுக்கு இன்னொரு பொருளும் சொல்லுகிறார்கள். இதற்கு இன்னொரு பொருளும் சொல்லுகிறார்கள். அதாவது எந்த விதமான அச்சமும் இல்லாமல் சிவத்திடம் வந்த காரணத்தினாலே நான் தரிக்கினவா, யாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இழப்படவும், இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்றெல்லாம் நான் தரிக்கினேன். நான் தகவின்றியும் எந்த விதமான அச்சமும் இல்லாமல் ஓடினேன். ஓடினேன் என்றால் சைவ சமய நெறியிலே நான் முழுமையாக நின்றேன். தகவின்றி என்று சொன்னால் தகவின்றி, அந்த இடத்துல தகவின்றின்னு என்ன சொல்லணும்னு கேட்டால் எந்த விதமான ஒரு அச்சமும் இன்றி என்று எடுத்துக்கொள்ளலாம். அந்த நேரத்தில் சலம் அதனால் வேறுபாடு கருதி அவர்கள் நெருக்கினார்கள், என்னை சமணர்கள் நெருக்கினார்கள். அப்படி நெருக்கி என்னை நெடுநீரினில் தள்ளினார்கள். அதிலிருந்து நின்று ஏற நினைந்தருளி உருக்கினவா. உருக்கினவா என்று சொன்னால் உள்ளம் உருகுமாறு என்னை ஆட்கொண்டார். உருக்கினவா என்று சொன்னால் அப்படி சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை தேர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாய். அது உருகித்தானே பாடினார். உருக்கினவார், அப்படி உருக்கினவாறு அடியேனை
ஐயாரன் அடிமைக்களே பெருக்கினவா. அதிலே சிறந்து நிற்கிற மாதிரி என் அன்பை பெருக்கினார். தொண்டனேன் தனை தன் பொன்னடிக்கு எனையே தொண்டனேனை எனை பொன்னடிக்கு அன்பு பெருக்கினவா. எனை தொண்டனை பொன்னடிக்கு அன்பை பெருக்கினவா. அன்பைன்னு போட்டுக்கணும். பெருக்கினவா, அன்பை பெருக்கினவா. தரிக்கின நான் தகவின்றியும் ஒடச்சலமதனால் நெருக்கினவா. நெடு நீரினில் நின்றேர நினைந்தருளி உருக்கினவா. அடியேனை ஐயாரன் அடிமைக்களே பெருக்கினவா. தொண்டனேனை தன் பொன்னடிக்கு எனையே அன்பு பெருக்கினவா. அப்படி கேட்குறேன். கொஞ்சம் கடினமான பாடல் அமைப்பில் பண்ணியிருக்காங்க. இது எப்படி நாம் அதை உய்த்து உணர்ந்து நீரில் நின்றேறங்கிறத வச்சுக்கிட்டு தான் சுத்த வேண்டியிருக்கு. அடிமை கலை என்றது அடிமை பண்பினார் அப்படின்னு இல்லையா? இப்படி நாம் அது பொருள் கொள்ள வேண்டியிருக்கு. நாவுக்கரசர் செய்ததுக்கு நாம் பொருள் காண வேண்டும் என்றால் நாமெல்லாம் ஆண்டி, அவர் அரசர். தமிழிலே அவர் அரசர், நாம் தமிழிலே ஆண்டி. அருட்செல்வத்திலே அவர் அரசர், நாம் பக்கா ஆண்டி இல்லையா? ஆகையினால எப்படி பொருள் கொள்ள முடியுமோ அது உள்ளவாறு நாம் கொள்ளுகின்றோம். இழிவித்தவாறு இட்டநோய் வினை காட்டி இடர்படுத்து கழிவித்தவா. கட்டநோய் வினை தீர்ப்பான் கலந்தருளி அழிவித்தவார் அடியேனை ஐயாரன் அடிமைக்களே தொழுவித்தவா. தொண்டனே நீ தன் பொன்னடிக்கு எனையே பொன்னடிக்கு எனையே தொழுவித்தவா. தொண்டனேனை எனையே தொண்டனேனை எனையே தன் பொன்னடிக்கு தொழுவித்தவா. ஐயாரன் அடிமைக்களே தொழுவித்தவா. தன் ஐயாரன் அடிமைக்களே தன் பொன்னடிக்கு எனையே தொழுவித்தவா. இழிவித்தவாறு இட்ட நோய் வினை காட்டி இடர்படுத்து கழிவித்தவா. கட்ட நோய், அந்த நோய் இந்த எவ்வளோ இழிவுபடுத்துமோ அவ்வளோ தூரம் இறக்கும் இல்லையா? மிக உயர்ந்த நிலையிலே இருக்கிறோம் நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம். நம்முடைய வினை வந்து சேர்ந்தால் அந்த நிலை கீழே இறங்கிறதுக்கு ரொம்ப நாழி ஆகாது, ரொம்ப நாழி ஆகாது. சட்டுன்னு கீழே வந்துடும். அது கீழே கொண்டு வந்து நிறுத்தும் அந்த வினை. அது நோய்வாய்ப்படுத்தும். வினை நோய் இழிவித்தவாறு இட்ட நோய். வினையால் இட்ட நோய் சும்மா வராது. அது இட்ட நோய், அது கட்ட நோய். அந்த வினை காட்டி இட்ட நோய் இழிவித்தவாறு இடர்படுத்து கட்ட நோய். கழிவித்தவா கட்ட நோய் எல்லா விதமான நலன்களையும் நீக்கிற்று. கழிவித்தவா இறக்கிற்று, நலன்களை எல்லாம் கழிவுமாறு செய்தது. மேலிருந்து கீழே இறங்கி எல்லாவற்றையும். என்ன காரணம்? வினை நோய். வினை நோய் வினை காட்டி வந்த நோய் இடர்படுத்து கழிவித்தவா. கட்ட நோய் கட்ட நோய். எனக்கு தெரிஞ்சே நடந்தது சொல்றேன். ஒரு பெரிய லட்சாதிபதி, அப்பெல்லாம் லட்சாதிபதினா ரொம்ப பெருசு, இப்போதான் லட்சம் சாதாரணமாயிடுச்சு. லட்சாதிபதி அவரு அவருக்கு கார் வசதி உண்டு, எல்லா வசதியும் உண்டு. ஆனாலும் அதிகமாக செலவு பண்ண மாட்டார், அதையும் செய்ய மாட்டார்.
பெரிய லட்சாதிபதி, வீட்டில் அத்தனை பேர் வேலைக்கு ஆளுங்க. அப்ப ஒரு விருந்துக்கு இவர் போறார். விருந்துக்கு போனால் இந்த விருந்தில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டவன என்ன பண்ணார், ஒரு 2 மணி 1:30 2 மணி இருக்கும், 1:30 2 மணி இருக்கும். கிளம்பினார். சாப்பிடு கிளம்பிட்டு என்ன பண்ணியிருக்கார், எதுக்கு ஆட்டோ, எதுக்கு செலவு, கார் எதுக்கு அப்படின்னுட்டு பஸ்ஸில் போயிடலான்னு நினச்சி பஸ்ஸில் ஏறிட்டார். பேருந்தில் ஏறிட்டார். அந்த காலம் சொல்கிறேன், நான் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேங்க, 60 இயர்ஸ் பேக். பேருந்தில் ஏறிட்டார். நடந்ததுனால சொல்கிறேன். ஏறுனா அவர் ஏறிட்டார். ஏறினதுக்கப்புறம் பார்த்தா அவர் உணவில் ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. அதில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, இந்த பாசந்தி என்று சொல்லக்கூடிய ஒன்று அது கொடுத்துருக்குறாங்க. அது ஏதோ பால் கெட்டு போயிருக்கு போல இருக்கு. அதை அவர் சாப்பிட்ருக்கார். அது மற்றவங்களும் சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு லேட்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு மற்றவங்களாம். ஆனால் இவருக்கு வந்து அந்த பஸ்ஸில் ஏறி போனார் பாருங்க, இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எதிர்பார்க்கல. திடீர்னு வயிறு ஒரு என்னவோ ஆகி வயிற்றுப்போக்காயிடுச்சு. வயிற்றுப்போக்கான பஸ்ஸில் இருக்கிறாங்க, நிற்கிறாங்க, ஸ்டாண்டிங்கில் எல்லாம் இருக்காங்க. பிடிச்சு தள்ளி விடுறாங்க. யோ என்ன அது அப்படின்னு தள்ளி விடுறாங்க. அந்த பக்கத்தில் ஒருத்தர் பிடிச்சி தள்ளி விடுறாரு. யா என்ன அதுன்னு எல்லாரும் தவிக்கிறாங்க. பஸ்ஸும் நாஸ்தி. கண்டக்டர் என்ன பண்ணாரு, அது ஒரு அந்த பஸ்ஸில் இருக்கும்போது யோ இருங்கயான்னு சொல்றதுக்குள்ளேயே 4-5 பேர் சேர்ந்து பஸ்ஸு ஓடிட்டு இருக்கும்போது பிடிச்சி தள்ளி விட்டாங்க. பஸ்ஸில் இருந்து கீழே அப்படியே கீழே விழுவுது. லட்சாதிபதி பிச்சைக்கார மாதிரி அந்த ரோட்டில் வேட்டி முழுக்க தொட கூட மாட்டேங்கலாம், சுற்றி போகிறானுங்க எல்லாரும். ரோட்லேயே கிடக்கிறார். பேசுறதுக்கு திறனி இல்லை. முன்னையாவது செல்ஃபோன் அது இருக்கும், அப்பயும் ஒன்றும் கிடையாது. பிச்சைக்கார மாதிரி அவரை எழுந்திரிக்கவும் முடியல. அங்கேயே இருந்து முனிசிபாலிட்டிக்காரன் வந்து பார்த்து, அவருக்கு அடையாளமே தெரில, அவங்களுக்கு யாருக்கும் தெரில. அவன் வந்து ஒரு வண்டியில் அள்ளி போட்டு அதில் கொண்டு போய் பெரியாஸ்பத்திரியில் தூக்கி போட்டு போயிட்டாரு. இவரை காணுன்னு வீட்டில் எல்லாம் தேடுறாங்க. 9 மணிக்கு தெரியுது. ராத்திரி 9 மணிக்கு போய் பார்க்குறாங்க ஹாஸ்பிட்டல். எங்கேயோ எப்படி போனாங்கன்னு தெரில. யார் பார்த்தாங்களோ யார் சொன்னாங்க. அப்படியே ராத்திரி 9 மணிக்கு போய் அந்த நிலைமை பாருங்க. அந்த நேரத்தில் வினை பயன் ஊட்டப் பெறுகிற பொழுது லட்சாதிபதியாவது பிச்சாதிபதியாவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சர்வநாசம். அதைத்தான் சொல்லுகிறார். இழிவித்தவாறு கண் தெரிஞ்ச செய்தியை உங்களுக்கு சொல்லுகிறேன். இழிவித்தவாறு இட்ட நோய் வினை காட்டி இடர்படுத்து. பலருக்கும் அந்த மாதிரி வயிற்றுப்போக்கு அது மாதிரி ஆயிடுச்சு. அவங்கெல்லாம் வந்து ஆஸ்பத்திரி சேர்ந்துருக்காங்க, வாஸ்தவம் தான். ஆனால் இவருக்கு நிலைமை கொடூரமாயிருச்சு. அதுதான் சொல்ல வருகிறேன். இழித்தவாறு இட்ட நோய். இட்ட நோயின்னா இறைவனால் வினைக்கு தக்கவாறு இட்ட நோய். காட்டி வினை காட்டி இட்ட நோய். இடிவித்தவாறு இடர்படுத்து கழிவித்தவாறு. எல்லா விதமான நலன்களையும் கழிவித்தவா. கட்ட நோய். அப்படிப்பட்ட அந்த கட்ட நோய் வினை தீர்ப்பான் கலந்தருளி. என்னை எவ்வளவு இழிவாக்கணுமோ அவ்வளோ. இந்த சூளை நோயினாலே அவ்வளவு தூரம் இழிவாயிடுச்சு. தவிச்சு போயிட்டேன். கவனிக்க ஆள் இல்லை. அதனால தமக்கைய சொல்லி அனுப்பிச்சேன், வரமாட்டேன்ட்டாங்க. அப்படியெல்லாம் இருந்த அதில் நோய் வினை தீர்ப்பான்
கலந்தருளி அழிவித்தவாறு அந்த வினையை அழிவித்தார். சைவத்திலே நான் சேர்ந்தேன். அடியேன் சேர்ந்தது வினையை அவன் என்னோடு கலந்து அருளி அழிவித்ததுனாலே வந்தேன். வினையை அழிவிக்கலைன்னா வர முடியாது. நரம்பு அன்பர்கள் சொல்லுகிறார்கள், எதிர்பாராமல் எனக்கு தெரிஞ்சது, எதிர்பாராமல் கேட்டேன், எதிர்பாராமல் வந்தேன் என்றெல்லாம் சொல்லுகிறார். இல்லை, எதிர்பாராமல் இல்லை, சிவபெருமான் கருணையினால், அவங்க கருணையினால வந்தோம். ஆகவே அடிமைக்களே, அடிமை பண்பிலே தொழுவித்தவா தொண்டனேனை தன் பொன்னடி கீழனையே தொழுவித்தவா. அருமையா சொல்லுகிறார். இடைவித்தவாறு இட்ட நோய் வினை இடைவித்தவாறு இட்ட நோய் வினை காட்டி இடர்படுத்து உடைவித்தவாறு உற்ற நோய் வினை தீர்ப்பான் உகந்தருளி அடைவித்தவார் அடியேனை ஐயாரன் அடிமைக்களே தொடர்வித்தவா தொண்டனேனை தன் பொன்னடிக்கு எனையே. நோய் அது எப்படி வந்தது? வினை காட்டி இட்ட இடைவித்தல் என்று சொல்லுதல் சேர்தல். இடைவித்தல், இட்ட நோய் வினை காட்டி இடைவித்தவாறு, அது தவறாமல் சேர்த்தி இடர்படுத்தி உடைவித்தவாறு, எல்லா விதமான உறுதிகளையும் உடைவித்தவாறு. உறுதிகளெல்லாம் அடிபட்டு போயிடும். வினை நோய் இடைவித்தல் அது சேர்ந்து நின்று துன்புறுத்தியது. அதனாலே பல உறுதிப்பாடுகள் உடைவித்தவாறு. நான் இருந்த பொழுது மனமுடைந்து உறுதி உடைந்து இருந்த பொழுது அந்த நோய் வினை நோய் தீர்ப்பான் உகந்தருளி அடைவித்தவாறு. எங்கே? திருவதிகை வீரட்டானத்திலே அடைவித்தவாறு அடியேனை ஐயாரன் அடிமைக்களே, அடிமை பண்பிலே என்னை அடைவித்தான். என் வினையை தீர்க்க வேண்டும் என்று அவன் கருணை புரிந்தான். இல்லைன்னா என்ன ஆயிருக்கு? அப்படி தொண்டனாக நான் உடனே தொடர்ந்தேன். பொன்னடிக்கு என்னையே தொடர்வித்தவா. அதுக்கப்புறம் என்னை தொடர்ச்சியாக பார்க்க ஆரம்பித்தார். நானும் அவருடைய கீழே. முதலாளி சரியாக கவனிக்கலைன்னு வச்சுக்கோங்க, கெட்டுப்படுவார். வேலைக்காரன் சரியாக வேலை செய்ய மாட்டான். ஆமாம், ஒரு அலுவலகத்தில் ஒருத்தர் எம்டியை பார்க்கணுன்னு போவார். அந்த எம்டிக்கு இவனை பார்க்க இஷ்டம் இல்லை. அதனால் செக்ரட்டரிட்ட நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லிடு வந்தான்னா அப்படின்னு சொல்லிட்டார் முன்னாடியே. அப்போ உடனே இவன் போன உடனே அந்த செக்ரட்டரி இருந்தாங்க. என்ன அப்படி இந்த மாதிரி எம்டிஏ அவர் இல்லை சார், வெளியில் போயிருக்கார், வர வரைக்கும் நான் இங்கே இருக்கேன் அப்படி உட்காந்துட்டான். இது என்ன பண்ணுறது தெரில. இப்போ அவர் உள்ளே கூப்பிட்டு பேசுகிறதுனாலும் போக முடியல, அவரும் இவரை கூப்பிட முடியல. இங்கே உட்காரலாம், நகர மாட்டேங்கிறான். வேறு வழி இல்லை. அவர் இன்டர்காமில் கூப்பிட்டார். போகலாம். என்ன ஆச்சு? உட்காந்துட்ருக்கான் சார், இருந்து உங்களை பார்த்துட்டு தான் போவேன். அது எப்படி நான் உள்ளே இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டானே, ஏன் அப்படி? சரி அனுப்பி விடார்ட்டு. சரின்ட்டு எப்படி இப்போ தான் உங்களை பார்க்கணுன்னு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால வெளில போகணுன்னு சொன்னார். ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா இந்த பிஏ கேட்டார், சொல்லுங்கள் எப்படி உள்ளே இருக்காருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு. அது சுலபம் மேடம். அவர் உள்ளே இல்லைன்னா நீங்கள் கதை புஸ்தகம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, ரிலாக்ஸ்டாக இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் ரிசர்வ்டாக கரெக்டாக வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உள்ளே ஆஃபீஸர் இருக்காருன்னு அர்த்தம். அவர் இல்லைன்னா நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருந்திருப்பீங்க. நீங்கள் அப்படி இல்லைங்கிறத வச்சு நான் உள்ளே இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். சைக்காலஜி. அப்போ இந்த ஒரு நிலை பார்த்தீங்கன்னா, இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருந்தான்னா ஒழுங்காக இருப்போம். விட்டுடுறோம் பாருங்க, நம்ம தருதலையாக தெரிகிறோம்.
ஆனால் இவர் என்ன பண்ணாராம், தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாரா. தொடர்வித்தவா தொண்டனேனை தன் பொன்னடிக்கு எனையே தொடர்வித்தவா படக்கினவா பட நின்று பண்ணாலும் படைக்கின நோய் அடக்கினவா. படைக்கினவா என்று சொன்னால் தாழ்த்தியவான்னு அர்த்தம். படக்குதல் என்றால் தாழ்த்துதல். படைக்கினவா பட நின்று பண்ணாலும் படைக்கின நோய் அடக்கினவா. பல நாட்கள் அந்த நோய் இருந்ததுங்கிறத குறிப்பிடுகிறார். இந்த சூளை நோய் அவருக்கு வந்த உடனேயே அவர் போல பல நாள் அதில் அவதிப்பட்டிருக்கிறார். பன்னாலும் படைக்கின நோய் தாழ்மைப்படுத்திய அந்த நோய் அடக்கினவாறு. படைக்கினவா பட நின்று பண்ணாலும் படைக்கின நோய் அடக்கினவா. என்னை தாழ்மைப்படுத்தி என்னை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த நோயை பண்ணாலும் அதனால் தாழ்வுபட்டு கொண்டிருந்த என்னை தாழ்வுபடுத்தி அந்த நோயை அடக்கினவாறு. அது மட்டுமல்ல, அதுவன்றியும் தீவினை பாவமெல்லாம் அடக்கினவா. இனிமே அக்கௌண்ட்ல பாக்கி இருந்த தீவினைகள் பாவம் எல்லாத்தையும் பைசல் பண்ணி நில் பண்ணிவிட்டார். அதுதான் சிவபெருமான் சிறப்பு. நம்முடைய வினைகளை எல்லாம் போக்குவார். பாவமெல்லாம் அடக்கினவாறு அடியேனை ஐயாரன் அடிமைக்களே தொடக்கினவா. அது தொடர்வித்தவானார். தொடக்கினவா என்றால் அந்த தொடக்கு என்பது தொடர்போடு இருத்தல். தொடக்கினவா தொடக்கு என்று சொன்னால் ஒற்றுமைப்பட்டு இருத்தல், தொட்டுக்கொண்டு இருத்தல், அதாவது விட்டு நீங்காமல் விலகாமல் சேர்ந்திருத்தல். தொடக்கினவா தொண்டனேனை தன் பொன்னடிக்கு இணையே எப்பொழுது என்னோடு இருந்தார். மரப்பித்தவா வல்ல நோய் வல்லை நோய் வினை காட்டி மரப்பித்த நோய் துறப்பித்தவா. மரப்பித்த வல்லை நோய் வினை காட்டி மரப்பித்தவா. வல்லை நோய் வலிமையான இந்த நோய் அது எப்படி வந்தது? வினை காட்டி வல்லை நோய் மரப்பித்தவா. நல்லறங்கள் எல்லாத்தையும் மரப்பிக்க வைத்தது. இந்த வினை நோயினாலே சிவத்தை மறந்தேன், சிவன் அடியார்களை மறந்தேன், சிவ தொடர்பை மறந்தேன், தமக்கையை மறந்தேன், நெறிகாட்டியவரை மறந்தேன். இது செய்தது எது? வினை காட்டிய வல்லை நோய் மரப்பித்தவா. பெருமான் தான் கருணையோடு இருந்த அந்த காலத்திலே அவருடைய கருணை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் மரப்பித்த நோய் துறப்பித்தவா. அதை துறக்குமாறு செய்தார். மரப்பித்த நோய் நல்லவற்றையெல்லாம் மறக்குமாறு செய்தது மட்டுமல்ல, சிவத்தையே மறக்குமாறு செய்தது. முழுமுதற் பொருள் என்று ஒரு கடவுள் உண்டு என்றதையே மறக்குமாறு செய்தது. மரப்பித்த நோய் துறப்பித்தவா. துக்க நோய் வினை தீர்ப்பான் உகந்தருளி இறப்பித்தவா. இந்த வினைகளை எல்லாம் இறக்குமாறு செய்தார். எல்லா வினைகளும் இறப்பித்தல் என்று சொன்னால் நீக்குதல் அர்த்தம். வினை நோய் தீர்ப்பான், அதை தீர்க்க வேண்டும் என்று உகந்து அருளி இறப்பித்தவாறு மகிழ்வோடு இவனுக்கு செய்ய வேண்டும் என்று கருதி அந்த நோய் வினை இறப்பித்தவாறு அடியேனை ஐயாரன் அடிமைக்களே, ஐயாரனுடைய அடிமை பண்பிலே சிறப்பித்தவா. சிறப்பு மாதிரி செய்தார். தாசமார்கள்னா நம்ம அப்பர் சுவாமி தானே இல்லையா? என் கடன் பலி செய்து கிடப்பதே. ஆகையினாலே அதில் சிறப்புமாறு செய்தார். சிறப்பித்தவா தொண்டனேனை தன் பொன்னடிக்கு எனையே சிறப்பித்தவா. தொண்டனேனை எனை பொன்னடிக்கு எனை சிறப்பித்தவா. பொன்னடிக்கு எனையே தொண்டனேனை சிறப்பித்தவா. சிறப்பு செய்தவர் என்று குறிப்பிடுகின்றார். துயக்கினவா துக்க நோய் வினை காட்டி துயக்கின நோய் இயக்கினவாறு இட்ட நோய் வினை தீர்ப்பான்
இசைந்தருளி அயக்கினவா அயக்கினவாறு அடியேனை ஐயாரன் அடிவிக்கலே மயக்கினவா தொண்டனேன் தன் பொன்னடிக்கு எனையே. துயக்குதல்னா சோர்வித்தல், சோர்வடையுமாறு செய்தல். துக்கத்திலே சோர்வடைந்து விடுவோம். எனவே வினை காட்டி சோர்வடைகின்ற அந்த துன்பமாகிய நோயை தந்தான். துன்பமாகிய நோயை தந்தான். அப்படி அதை காட்டினாலும் துன்பமாகிய நோயை இயக்கினவாறு எப்படி ஊட்டினாரோ அப்படியே அந்த இட்ட நோய் வினை தீர்ப்பான். அவர்தான் இயக்கினார்னா ஊட்டினார். இயக்கினவாறு இட்ட நோய் வினை தீர்ப்பான். எவ்வாறு ஊட்டினாரோ அவ்வாறே நீக்குவதற்கும் இசைந்தருளி திருவுளம் பற்றி அயக்கினவாறு. அயக்கினா நோயின்மையாக செய்து, அயர்த்தல் நோயின்மையாக செய்து, அயக்கினவாறு அடியேனை ஐயாரன் அடிவைக்கலே மயக்கினவாறு. அந்த மயக்கம் அன்பின் மயக்கம். அன்பு சேர்ந்து பொன்னடிக்கு எனையே தொண்டனேனை தன்னடிக்கு. கலத்து மயங்குதல் என்பது கலந்திருத்தல், பிரிந்து அறியாத நிலை. பிரித்தறியாத நிலையில தன்னை மயக்கினவா என்று குறிப்பிடுகின்றார். இனி நிறைவாக அந்த பாடல் செல்லுகின்றார். கருத்தும் கிட்டார் கருத்தும் கிட்டார் கண்டம் கங்கை. கருத்தும் கிட்டார் கண்டம் கங்கை. கருத்துமிட்டார் கண்டம். கருத்துமிட்டார். கருத்துமிட்டார் என்றால் கருத்த கண்டம் உடையவராக. கருத்துமிட்டார்னா நஞ்சை இறக்கி கருத்து போகும்படி செய்தார். கருத்துமிட்டார். கண்டம் கருத்துமிட்டார் கங்கை சடைமேற் கரந்தருளி இருத்துமிட்டார். டேம் போட்டு நிறுத்திட்டார். இருத்துதல் என்று சொன்னால் நிற்கச் செய்தல், தடை செய்தல். இலங்கை கிரை தன்னை 20 தோள் அறுத்துமிட்டார். அதை சொல்லுகிறார். கண்டம் கருத்துமிட்டார் கங்கை சடைமேற் கரந்தருளி இருத்துமிட்டார். இலங்கை கிரை தன்னை 20 தோள் அறுத்துமிட்டார். 20 தோளையும் கிட்டத்தட்ட அருந்து போற நிலைக்கு ஆயிப்போச்சு நசுக்கினதுல. இந்த இலங்கை கிரை ராவணனை 20 தோள்களையும் அறுத்து விட்டார். கண்டம் கருத்து விட்டார். விஷத்தை உண்டாரு, கருத்துருச்சு. கங்கை சடைமேல் கரந்தருளி இருத்து விட்டார். நிறுத்தி விட்டார். இருத்தல்னா நிறுத்தல், தடுத்தல். இருத்து விட்டார். இலங்கை கிரை தன்னை 20 தோள் அறுத்து விட்டார். அடியேனை ஐயாரன் அடிமைக்கனே. அடிமை பண்பிலே, ஐயாரன் அடிமை பண்பிலே அடியேனை பொருத்தும் விட்டார். பொருத்தும் விட்டார்னாரு. பொருத்தும் விட்டார் என்று சொல்லுது அதை ஒரு ஒரு சிறப்போடு செய்தார். அது என்ன காரணம் என்று கேட்டால், என்மேல் வைத்த கருணை. அடிமைக்களே பொறுத்து விட்டார் தொண்டனேனை தன் பொன்னடிக்கு எனையே பொறுத்து விட்டார். பொறுத்து விட்டார் என்று சொன்னால் பொருத்தமாக செய்து விட்டார் என்று சொல்லிட்டு வல்லினம் மிகுதல்னு சொல்லிடலாம், வலித்தல் விகாரம்னு சொல்லலாம். பொறுத்து விட்டார். இப்படி இல்லைன்னா பொறுத்து விட்டார் என்றால் தன்னுடைய குற்றங்களையெல்லாம் பொறுத்து என்னை சிறப்பு மிகுமாறு செய்து விட்டார். உயர்ந்த பதவி தரணும்னா ஒருத்தரை மன்னிக்கலாம். உயர்ந்த பதவி தரணும்னா அவர்கள் செய்த குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளுதல் வேண்டும் இல்லையா? அப்படி பொறுத்து, நான் செய்த குற்றங்களை அத்தனையும் பொறுத்து பொன்னடிக்கு எனையே இட்டார். தொண்டனேனை தன் பொன்னடிக்கு எனையே இட்டார். என்ன பொறுத்து? அடிமைக்கனை அடிமையாக ஏற்றுக்கொண்டு அடிமை பண்பில் கொண்டு என்னுடைய குற்றங்களையெல்லாம் பொறுத்து தொண்டனேனை தன் பொன்னடிக்கு எனையே இட்டார். அப்படின்னு இந்த இட்டார் அங்கேயும் போட்டுக்கலாம் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த 10 பாடல்களையும், ரொம்ப சிறப்பான பாடல்கள், கூடிய வரைக்கும் நாம் அப்பர் சுவாமியுடைய வழியில் பின்பற்றி இந்த பொருள் கண்டோம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து, ஞானத்திரள் வெளியீடு சுந்தரர் தேவாரம் மிக வேகமாக விற்பனை ஆகி கொண்டு இருக்கிறது.
1424 பக்கங்கள் கொண்ட சுந்தர தேவாரத்தை, அதாவது பொழிப்புரை குறிப்புரைன்னு வரலாற்று முறையில் அத்தனை பதிகங்களும் இது வச்சிருந்தா சுந்தர தேவாரம் அத்தனையும் நம்ம கையில் இருக்கிறதுன்றதான ஒரு நிறைவு. வரலாற்று முறையில் பெரிய புராணத்தினுடைய வரலாற்று அடிப்படையில் 100 பதிகத்துக்கும் பொழிப்புரை குறிப்புரை எல்லாம் கொடுத்து சிறப்பான புத்தகம் விற்று கொண்டு இருக்கிறது. வேகமாக உங்கள் பிரதியை வாங்கி வச்சுருங்க, பொறுமையாக படிங்க. இப்போ விட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப செகண்ட் பிரிண்டெல்லாம் இதெல்லாம் போக மாட்டோம். அதே போல தான் துகளர் போதும். சிவஞான முனிவர் தன்னுடைய பாடியத்திலே 4-5 இடங்களிலே குறிப்பிடுகின்றார் துகளர் போதத்தை. சிறந்த சித்தாந்த நூல், அதையும் நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். 2 அரிய நூல்கள், இவற்றை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஞானத்திரளுக்கு சந்தா சேர வேண்டும், சேர்த்து விடுங்கள். அது திருமுறைக்கு நீங்கள் செய்கிற தொண்டு. ஞானத்திரள் வருகிற கட்டுரைகளுக்கு உங்களால் முடிந்தால் நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் செய்யலாம். அது பெரிய தொண்டு. ஏன்னா விளம்பரம் கிடையாது பத்திரிகைக்கு. நாங்கள் விளம்பரம் வாங்கினா தான் ஒரு பத்திரிகை நடத்தலாம். ஆனால் நாங்கள் விளம்பரம் வாங்கிறதில்ல. ஏன்னா இது சைவ சமயம் சார்ந்த உண்மைகளை எடுத்து சொல்லுகின்ற திருமுறைகளுக்கென்றே வருகிற பத்திரிகை. நிறைய செய்திகள் இதில் வருகிறது. அதனால் அதை உங்களுக்கு ஏதாவது ஸ்பான்சர்ஷிப் பண்ணணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா அதை செய்யலாம். அது திருமுறை தொண்டு என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்தை 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவிடை பணிந்து வேண்டிக் கொள்ளேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.